ஹாப்பி சண்டே. இன்றைக்கி எல்லாருக்கும் எப்படி போச்சு, என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தோடனே மீனேன்னு குரல் கொடுத்தாங்க. இவங்கக்கிட்ட எப்பவுமே வாங்கணும்னு நினைப்போம், வாங்கவே முடியாது. ஏன்னா ஒன்று நாங்கள் சங்கரா மட்டும்தான் வாங்குவோம். அவங்க எடுத்துகிட்டு வர்றது வந்து இந்த ஏரி வவ்வால், அப்புறம் வேறு ஏதாவது ஒரு மீன் எடுத்துகிட்டு வருவாங்க. அது எங்களுக்கு பிடிக்காது. இந்த கிளிச்சை, மத்தி, கவலை இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காதா. அதனால் சங்கரா எடுத்துகிட்டு வரப்போ வாங்கலான்னு நினைப்போம். அப்போ பார்த்தா நாங்கள் வேறு ஏதாவது சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டுருப்போம். எப்போயுமே இதே மாதிரி தான் தடங்கலாயினேன்றது வாங்கவே முடியாமல். அவங்களுக்கும் பாவம் கொஞ்சம் கால் நடக்க முடியாது. சரி நம்மள அதாவது இங்கே இருக்கவங்கள நம்பி தானே வராங்க. நம்ம மோஸ்ட் ஆஃப் வானகரம் தான். சரி இன்றைக்கி இவங்ககிட்ட வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரமே வாங்கலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே அவங்க வேறு மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதனால் வேண்டான்னு சொல்லிட்டேன். இந்த வாரம் சங்கரான்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் வாங்கினோன்னா அப்புறம் திட்டி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் வாங்கவே வேணாம் ஓடுருங்க அப்படின்வாங்கன்னு சொல்லிட்டு சரி வாங்கிடலான்ட்டு எங்கள் அம்மா வாங்கிட்டாங்க. 300 ஒரு கிலோ சங்கரானாங்க. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு வாங்கியாச்சு. சிக்கன் போர் அடிக்குது. அதாவது சங்கரா காலி லாஸ்ட்டாக நாங்கள் தான் வாங்கினது, அதோட காலி ஆகிடுச்சு. அதனால் ஒரு 4 மீன் வந்து அந்த மத்தியும் அது இன்னும் கவலையாக தெரில எனக்கு. அது ஏதோ ஒரு மீன், அது ஒரு 4 போட்டாங்க. எங்கள் அம்மா விடவே மாட்டாங்க. போடேன்னு கத்தின்னு கிடப்பாங்க. ஐயப்போ உன்ட்ட பெரும் தொலையாக இருக்கேன்ட்டு போவாங்க. அது என்ன இங்கே இருக்கவங்ககிட்ட தான் அந்த மாதிரி ஒரு ஜாலியாக பேசி வாங்க முடியும். மாநகரெல்லாம் போனால் வேறு விலைகளை பேசினோன்னா அப்படியே போயிடுமான்றவான் மார்க்கெட்டை விட்டு. கிளம்பு, வாங்குறதுனா ஒழுங்காக வாங்கு, நான் கொடுக்குற ரேட்டுக்கு. இந்த விலைகள்லாம் பேசியிருந்தானா அவ்வளோதான். ஒரு மீனை தூக்கி காவால் போடுவாங்கனாலும் போடுவாங்களே தவிர்த்து நம்மக்கிட்ட இந்தா ஒரு மீன் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தரில் 2 பேர் மோஸ்ட் ஆஃப் அவ்வளோதான் கொடுப்பாங்க. மற்றபடி கீழே நம்ம கண்ணு முன்னாடி எடுத்து கீழே போடுவாங்களே தவிர்த்து நம்மக்கிட்ட தர மாட்டாங்க. அந்த வானகரத்தில் மட்டும் அப்படி தான். அது ஏனே தெரியல. அப்படியே காவா தண்ணி போகும், அதில் தூக்கி போடுவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட தர மாட்டாங்க என்னவோ. அதுக்கப்புறம் நான் தான் எல்லாத்தையும் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மீனெல்லாம் நிறையா அங்கே அது மேலே ஏறி உட்காந்து க்ளீன் பண்ணேன். ஏன்னா மேலே மாடிக்கு போனால் வெயில், அதுவும் இல்லாமல் இந்த பூனைங்க டார்ச்சர் என்னால் தாங்க முடியாது. எனக்கு பூனைனா பயம். அதனால் நான் மாடிக்கு போகாமல் இங்கேயே உட்காந்து எங்கள் அம்மா வெளியே உட்காந்து க்ளீன் பண்ணுறேன். வேணாம்மா நானே இங்கே உட்காந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேன்ட்டு நின்றுட்டும் க்ளீன் பண்ண முடியல. முதுகு பயங்கரமாக வலிக்குது. அதனால் வீட்டில் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் மீன் குழம்பு வச்சுட்டு மீன் வறுத்துட்டு ரசம் இல்லாமல் இருக்குமா, ரசத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் கொஞ்ச நேரம் போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு வீட்டில் இருக்க வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே வந்து லாஸ்ட்டாக மீனை போட்டுட்டு அப்படியே சாப்பிட உட்காந்தாச்சு. இந்த சண்டேனாலே ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைப்போம். ஆனால் எங்கே முடியாது. ரெஸ்ட் எடுப்போம். ஒரு ஈவினிங் கரெக்டாக ஒரு மணிக்கு மேலே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். அப்புறம் டிவியில் கொஞ்ச நேரம் நீயா நானா பார்த்துட்டு நல்ல டாபிக் போயிட்டு இருந்தது. அந்த டாப்பிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுட சுட சாதம், மீன் குழம்பு சட்டிலேருந்து இறக்கியுமே சட்டிலேருந்து மீன் குழம்பு கொதிக்குது. சுட சுட சாதம், சுட மீன் குழம்பு வித் மாங்காய் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா இதையும் வச்சு மீன் வறுவல் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்தாச்சு. அப்படியே இந்த சூடாக அந்த சாப்பாடு போட்டு மீன் குழம்பு எனக்கு இப்படி சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். சிலர் சொல்லுவாங்க மறுநாள் சாப்பிட்டா தான் பிடிக்கும் அப்படின்ட்டு. எனக்கு என்னமோ நாங்கள் ஒரு வினோத பிறவி, அதனால் நாங்கள் இப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும். அதேமாதிரி மீனை வந்து லெமன் போட்டு தான் கழுவியிருப்பேன். உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவுவேன். அது கழுவிட்டு உடனே லெமன் ஊற்றி கழுவினா தான் அது என்னவோ ஒரு திருப்திகரமாக இருக்கும், மீன் கழுவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அப்படி கழுவுனா தான் எனக்கு என்னவோ பிடிக்குது. நீங்களாம் எப்படி கழுவீங்க? உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவேன். அப்படியே வருது. ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவேன். அதுவும் கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் போடுங்க, மறந்துடாதீங்க. டாட்டா. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, மறந்துடாதீங்க. பாய். ஃபைனலாக ரசத்தோடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் எங்கள் வீட்டோட சண்டே ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன சண்டே ஸ்பெஷல்? பாய்.